நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் 7வது பாடம் விட்டு செல்லாதே. பாடத்தோட தலைப்பு என்னம்மா? விட்டு செல்லாதே. அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய பொருட்களை நம்ம அந்த இடத்துல என்ன செய்திடக்கூடாது? விட்டுட்டு வரக்கூடாது. அப்படின்னா தவற விட்டுட்டு வரக்கூடாது. அது மாதிரி தான் இப்போ நம்ம படிக்க போகிற அந்த பாடத்துலையும் சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு வரும்போது சில பொருட்களை என்ன செய்திடுறாங்க? பள்ளியிலேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்படி விட்டுட்டு வந்த பொருட்கள் தான் இப்போ இந்த பாடத்தில் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க தவற விட்ட பொருட்கள் தான் இவங்களை நினச்சி வருத்தப்படுது. அப்படி அவங்க தவற விட்ட பொருட்கள் எதெல்லாமா சொல்லுங்க? கரிக்கோல், துருவி, அழிப்பான். கரிக்கோல் அப்படின்னா என்ன? பென்சில். துருவின்னா ஷார்ப்னர். அழிப்பான்னா எரேசர். இப்போ உங்களை போன்ற இதில் 3 மாணவர்கள் யார்லன்னா கயல், முத்து, ஃபாத்திமா. இவங்க 3 பேரும் தவற விட்ட பொருட்கள் என்னென்னு சொல்றாங்கன்னு பார்ப்போமா? இந்த கரிக்கோல் யாருடையது? இது யார் விட்டுட்டு வந்தாங்க? இந்த கரிக்கோல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அடடே, கயல் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாளே. அப்போது இந்த கரிக்கோல் விட்டுட்டு வந்தது யாரு? கயல். அடுத்தது இந்த துருவி என்ன சொல்லுது பாருங்க. இந்த துருவி யாரோடது? நானும் இங்கே தான் இருக்கிறேன், முத்துவும் மறந்து விட்டான். அப்போது இந்த துருவி யாருடையது? முத்துவோடது. முத்து தவற விட்டுட்டு வந்தது. அழிப்பான் யாரோடதுன்னு பாருங்க. ஃபாத்திமாவும் தான். அப்போது இந்த அழிப்பானை விட்டுட்டு வந்தது யாரு? ஃபாத்திமா. அப்போது கயல், கரிக்கோல், முத்து, துருவி, ஃபாத்திமா, அழிப்பான். யார் யாருடைய பொருள்னு பார்த்துட்டோம். இந்த 3 பொருட்களும் என்ன சொல்லி வருத்தப்படுறாங்கன்னு பார்ப்போமா? முதல்ல கரிக்கோல். கயல் இன்று எப்படி எழுதுவாளோ, அவள் என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுது. ரெண்டாவது, ஆமாம், ஃபாத்திமாவும் எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே. நீங்கள் பள்ளியில் எழுதிட்டு இருக்கும்போது தவறு வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கம்மா? அழிப்பான் எடுத்து அதை அழிச்சு விடுவீங்க, அப்படிதானா? அதனால தான் அந்த அழிப்பான் சொல்லுது, ஐயோ பிழையானா என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுது. பக்க எண் 44. இப்போது நம்ம வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும்போது அந்த பாடத்தை எழுதி எடுக்கிறதுக்கு என்ன தேவைமா? பென்சில். அப்போ அந்த பென்சில் தேவைன்னா அந்த பென்சிலோட முனை எப்படி இருக்கணும்? கூராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? அழகாக எழுத முடியும். அப்போது இந்த துருவி கட்டாயம் தேவை. ஆனால் முத்து என்ன செய்துட்டான்? இந்த கரிக்கோலை விட்டுட்டு போயிட்டான். அதனால இது எப்படி வருத்தப்படுது பாருங்க. கரிக்கோல் கூராக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும், இன்று என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுது. அடுத்து இந்த 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா அப்படின்ட்டு. யார் 2 பேர் கேட்குறாங்க? இந்த அழிப்பானும் கரிக்கோலும். உடனே இந்த துருவி சொல்லுது, நாளை தெரிந்துவிடும். அடுத்த நாள் இந்த 3 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க இந்த பொருட்களை எங்கே தொலைத்து விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது முத்து ஃபஸ்ட் என்ன சொல்கிறான்னா, எங்கே போனது அப்படின்னு. உடனே ஃபாத்திமா, இங்கேயும் இல்லையே. மூன்றாவதாக கயல் என்ன சொல்கிறா, இங்கே தானே வைத்தேன். அப்போது இவங்க விட்டுட்டு வந்த இடத்துல என்ன செய்யலை? இந்த பொருட்கள் 3மே இல்லை. இந்த 3 பொருட்களும் என்ன செய்திருக்கு? மறைந்து இருந்திருக்கு. அப்படின்னா ஒளிஞ்சி இருந்திருக்காங்க. உடனே இவங்க 3 பேரும் பேசுனதை இந்த 3 கரிக்கோல், துருவி, அழிப்பான் இவங்க 3 பொருளும் கேட்டுட்டு என்ன செய்து? மறைந்திருந்து குதித்து வெளியே வந்தன. அடுத்து இந்த ஃபாத்திமா என்ன சொல்கிறா பாருங்கம்மா, என் பொம்மை போட்டு அழிப்பான் கிடைத்து விட்டது. உடனே முத்து என்ன சொல்கிறான்? ஐ, என் துருவி. உடனே கயல், இதோ என் பூ போட்ட கரிக்கோல்.
உடனே தான் இந்த கரிக்கோல், அழிப்பான், துருவி 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி எதையும் மறந்து விட்டு செல்ல மாட்டார்கள். நீங்களும் தானே? அப்போது இந்த பாடத்தை போன்று மாணவர்களே நீங்களும் என்ன செய்யக்கூடாது, பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டிற்கு திரும்பும்போது எந்த ஒரு பொருட்களையும் மறந்து பள்ளியில் விட்டுட்டு செல்லக்கூடாது. அழுகை. எனக்கு பிடித்த பொருள் தொலைந்து விட்டால் நான் அழுது விடுவேன். நீங்கள் எதற்கெல்லாம் அழுவீர்கள்? பக்க எண் 45. பயிற்சி. படித்து பழகுக. என்ன செய்ய போறீங்கம்மா? படித்து பழகுக. முதல் சொல் விட்டு செல்லாதே, கிடைத்து விட்டது, மறந்து விட்டான், கரிக்கோல், தேடுவாளே, தெரிந்துவிடும். அடுத்தது எழுதி பழகுக. நீங்கள் ரெட்டவரி நோட்டில் என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி எழுதி பார்க்கணும். கரிக்கோல், பிடிக்கும், நாளை, மாலை, இங்கே, எங்கே, துருவி, அழிப்பான். பொருத்தமான குறியீடுக. சரி அல்லது தவறு. சரினா சரி குறியீடு போடணும், தவறுனா தவறு குறியீடு போடணும். பொருத்தமான குறியீடுக. சரி அல்லது தவறு குறியீடு போட வேண்டும். 1. பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். பாத்திமா அழிப்பானை எங்கு மறந்து வைத்து விட்டாள்? பள்ளியில். அப்போ தவறு. 2. கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள். கயல் துருவியா மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள்? இல்லை. அப்போ தவறு. 3. முத்துவிற்கு கரிக்கோல் கூராக இருந்தால் பிடிக்காது. முத்துவிற்கு கரிக்கோல் கூராக இருந்தால்தான் பிடிக்கும். தவறு. 4. பாத்திமா, முத்து, கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். சரி. 5. பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது. சரி. சொன்னது யார்? பொறுத்துக. 1. கயல் என்னை எடுக்காமல் சென்று விட்டாள். கயல் எதை எடுக்காமல் சென்று விட்டாள்? கரிக்கோல். 2. எழுதும் போது பிழையானால் என்னை தேடுவாளே. எதை தேடுவாள்? அழிப்பான். 3. இங்கேயும் இல்லையே. கயல். 4. இங்கே தானே வைத்தேன். சொன்னது யார்? ஃபாத்திமா. 5. எங்கே போனது? அப்படி சொன்னது யாருமா? முத்து. அடுத்தது வாய்மொழியாக விடை தருக. 1. கரிக்கோல், துருவி, அழிப்பான் இவை மூன்றும் என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? கரிக்கோல் கயல் எழுதும்போது என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டது. துருவி கரிக்கோல் கூராக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும். அழிப்பான் பாத்திமாவும் எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே என்று வருத்தப்பட்டன. விடை எழுதுக. 1. வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர்? வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர்? விடை கயல் கரிக்கோல், முத்து துருவி, பாத்திமா அழிப்பான் போன்ற பொருட்களை விட்டு சென்றனர். 2. விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா? எப்போது? விடை ஆமாம், விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு மறுநாள் கிடைத்தன. எண் 46. வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது? வண்ணமிடப்பட்ட சொல் யாரை குறிக்கிறது? கயல் இன்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளே அப்படின்னு கரிக்கோல் சொல்லுது இல்லைம்மா. அதில் எந்த எழுத்து வண்ணமிடப்பட்டிருக்கு? அவள். அப்போ அவள் என்பது யாருமா? விடை கயல். ஒரு சிறுமியை குறிக்கிறது. 2வது படம் நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா
அப்படின்னு சொல்கிறது யாருமா? கரிக்கோலும் அழிப்பானும். உடனே துருவி என்ன சொல்லுது? நாளை தெரிந்துவிடும். இதில் வண்ணமிடப்பட்டது எதுமா? அவர்களும். அப்படின்னா ஒரு ஆள் இல்லை, அவர்களும்னா 3 பேர், அப்படின்னா நிறைய பேர். முதல் பதில் அழிப்பான், துருவி, கரிக்கோல். இரண்டாவது பதில் கயல், பாத்திமா, முத்து. அப்போ இதில் அவர்களும் என்பது என்ன விடை? கயல், பாத்திமா, முத்து. பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக. பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக அப்படின்னா பல சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும். அது, அவன், அவள், அவை, அவர்கள். 1. மதி ஒளி 2ஆம் வகுப்பு படிக்கிறாள். கடைசியில் இருக்கிற சொற்றொடர் பாருங்க, படிக்கிறாள் அப்படின்னா ஒரு சிறுமியை குறிக்கும். அப்போ இந்த கோடிட்ட இடத்துல என்னம்மா வரும்? அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள். அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள். 2. வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான். ஓட்டுகிறான் ஒரே ஒரு சிறுவன் ஓட்டுகிறான். அப்போ கோடிட்ட இடத்துல என்னம்மா வரும்? அவன். அவன் கடைக்கு செல்கிறான். 3. பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர். பயணிகள் நிறைய பேர் அப்படிதானம்மா? ஏறுகின்றனர். பயணிகள் நிறைய பேர் அப்படின்னா அவர்கள். அந்த கோடிட்ட இடத்துல என்ன விடை வரும்? அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர். 4. பூனை பால் குடிக்கிறது. அதோட இறுதி சொல் என்னம்மா? குடிக்கிறது. ஒரு பறவை, அதாவது ஒரு விலங்கு, இதை நம்ம அது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோடிட்ட இடத்துல அது எலியை பிடிக்கும். 5. கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். கதை புத்தகங்கள் அப்படின்னா பொருட்களை குறிக்கிறதுனால கோடிட்ட இடத்துல என்ன வருமா? அவை. அவை அத்தை வாங்கி தந்தவை.